வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது கொள்ளு வச்சு தான் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஒரு கொள்ளு சட்னி தான் பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நான் இட்லி கூட தான் அந்த சட்னி வச்சுருக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கொள்ளுங்கிறது. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. அப்போ நாம் இப்போ பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் கூட வேண்டாம், அவ்வளோ சேர்த்துருங்க. அது சூடானதும் நாம் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நார்மலான காரமாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது இந்த கொள்ளு வெடிக்கிற சவுண்டு வரும், நல்ல வாசமும் வரும். அப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இது வறுபடும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பாருங்கள், அந்த கொள்ளு வெடிக்கிற சவுண்டும் வருது. இப்போ நம்ம இதுலேருந்து மாற்றிடலாம். மாற்றி ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறோம். திருப்பி அதே பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பெருசுனா நீங்கள் 2 சேர்த்தா போதும். இதை வதக்கணும். நாம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். ரொம்ப சுவக்க வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 3/4 வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும். இனி இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்றேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம சட்னி நல்லா இருக்கும். சின்ன ஒரு பீஸ் புளி, பார்த்திங்களா, இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நிறைய புளி தேவையில்லை, ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்குறோம். நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். இது நல்லா ஆற வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ முதல்ல நாம் வறுத்து வச்சுருந்த அந்த கொள்ளு, அந்த காஞ்ச மிளகா அதை போட்டு நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது கூட இதை போட்டால் நல்லா அரையாது. அதனால் முதல்ல இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்க்கலாம். ஓகே, கொஞ்சம் குறகுறப்பாக பொடிச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கிறேன். இனி இது கூட நாம் வதக்கி வச்சுக்கக்கூடியதை சேர்த்துடலாம். ஈஸியாக பண்ணிடலாம், டைமே ஆகாது. அதையும் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு லூஸாக வேணுமோ அதுக்கு தக்கபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகட்டும். தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, காரம் எல்லாம் ஜாஸ்தி இல்லை. இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டணும். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, இவ்வளோதான். காஞ்ச மிளகாய் எப்போவுமே நம்ம சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி தான். தாளித்தது சேர்த்துட்டேன்.
பாருங்கள், நம்ம அருமையான கொள்ளு சட்னி எவ்வளோ சீக்கிரமாக ரெடியாக்கிட்டோம் பார்த்தீங்களா? கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் நீங்கள் தெரியுங்க. தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்ற நல்லா இருக்கும். ஆப்பம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுமா நாம் திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.